பாத்தீங்களா, நான் இப்போ ஒரு பப்பாசி பழம் மட்டும் புடுங்க போறேன். ஸோ ஐயாட தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிற கிணத்தை பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய கிணறுன்னு பாருங்க. ஸோ 15 அடி ஆழம், தண்ணியும் நல்லா கிளியரா இருக்கு. இதுதான் ஐயாட வீடு. ஸோ எவ்வளவு நீட்டா கட்டியிருக்காருன்னு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, பப்பாசி தோட்டம் வச்சு வியாபாரம் செய்யும் ஒரு பெரியவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தன் தோட்டத்தில் உள்ள பப்பாசியை பிடுங்கி வியாபாரம் செய்து தனக்கண்டு ஒரு புது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு ஏசி மாட்டி தன் வாழ்க்கையை ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இறக்கக்கண்டி என்று சொல்கிற இடத்துல தான் இவரோட வீடு அமைஞ்சிருக்குது. இவர் தான் அந்த கடைக்கு ஓனர். ஸோ உங்களோட தோட்டத்தில் இருந்த பப்பாசி பழங்களை தான் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் உங்களோட தோட்டத்தை பார்க்க போகிறோம். உங்களோட தோட்டத்துக்குள்ளே தான் இப்போ போகிறோம். நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். சரி, பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயோட தோட்டம். ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஐயா பப்பாசி பழம் ஆயலாம் இந்த தோட்டத்துல? 1000 கிலோ ஆயிடும். ஒரு நாளைக்கு 1000 கிலோ ஆயிடும். இன்றைக்கு 1000 விളിக்கிட்டோம். இன்றைக்கே 1000 கிலோ ஆயிடும். பாருங்க, மரத்துல 1 கிலோ ஆஞ்சா கூட 1000 கிலோ இருக்கு. ஐயாட தோட்டத்துல 1000 மரம் இருக்குதாம். ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல 1 கிலோ ஆஞ்சாலும் 1000 கிலோக்கு மேல இந்த பப்பாசி தோட்டத்துல ஆயலாம்னு சொல்லி ஐயா சொல்றாரு. மற்றது ஐயா, ஒரு பப்பாசி மரத்தின் ஆயுள் காலம் எவ்வளவு ஐயா? 2 வருஷம் இருக்கு. காத்தடிச்சு முறிக்காம மழை வந்து வெள்ளம் போட்டு வேறு அழுகாது அப்படி இருக்கிறதுன்னா 2 வருஷம் பராமரிப்பு. இப்ப என்ன மாதிரி விலை போகுது ஒரு பப்பாசி கிலோ? இப்போ பப்பாசி கிலோ சரியா விட குறைஞ்சது 30 ரூபா 40 ரூபா தான் எடுக்கிறாங்க லொரிக்காரு. முதல் ஆரம்பத்துல 180 200 ரூபாக்கு ஸ்டார்ட்ல காய்க்குள்ள 180 200 ரூபாக்கு தோட்டத்தை இப்ப இல்ல, இப்ப 30 ரூபா. இந்த பப்பாசி தோட்டத்துல உள்ள பழங்கள் அவ்வளவுமே மருந்து அடிக்காம இயற்கையா மரத்திலேயே பழுக்கக்கூடிய பழங்கள் தான். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பழுத்து அப்படியே தொங்குது. இயற்கையான பழங்கள் தான் இது. அப்படி தொங்குது. மற்றது ஐயா, இதுல பப்பாசி பழத்தை மயில், காகங்கள் போன்ற பறவைகள் ஃபுல்லாவே சேதப்படுத்துது. செய்யலாது, தடுக்க இயலாது. அதுவும் சாப்பாடு தேவை தானே. என்ன மயில் வரும், காகம் வரும், எல்லாமே வந்து சாப்பிடுது. இப்ப ஐயா, அந்த தோட்டத்தை நீங்க எவ்வளவு காலம் ஐயா நடத்தி வாரீங்க? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டு. தொழில் எவ்வளவு காலம் செஞ்சுட்டு வாரீங்க இந்த பப்பாசி கடை வச்சு? அந்த கடை வச்சு அப்படி பார்க்கல ஒரு 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கடையும் வச்சு பப்பாசி வியாபாரமும் செய்து அப்படி செய்யல ஒரு 15 வருஷத்துக்கு மேலதான் சரி. நல்லமா இந்த தொழில் எப்படி? நல்ல தொழில். நல்ல தொழில். விலை இருந்தா ஒரு நல்ல தொழில். இப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு பொறுமதியான தொழில் தான். ஆனா இப்ப விலை இல்லாத இருக்கு. அதானே பாருங்க, ஒரு மரத்துல 1 கிலோ ஆஞ்சாலும் இன்னொரு மரத்துல 1 கிலோ ஆஞ்சாலும் மற்றத்தை விடுங்க, 1 கிலோ ஆஞ்சாலும் மரம் 900 1000 மரம் இருக்கு. அப்ப 1000 கிலோ வரும். அப்ப 200 ரூபான்னா பாருங்க கணக்கு. இதுல நோய் தாக்கங்கள் என்ன மாதிரி ஐயா? நோய் தாக்கம் எல்லாம் இருக்குது ஐயா. அந்த இலையில குருண்டி போறது, சுருள்றது, நோய் தாக்கம் இருக்கு. அதுக்கு நல்ல தொழில். கனமா செய்தா இது அது சரியான நஷ்டம் தான் படுவோம். ஏன்னா வாங்க ஆள் இல்லை. பப்பாசி தோட்டம் செய்யற எல்லாருக்குமே தெரியும், வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா பெரிய கஷ்டம். இப்போ வியாபாரிகள் என்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து எங்க இருந்து வந்து வராங்க? தம்புல அப்படி இருந்து வந்து எடுக்கிறாங்களா? தம்புல பக்கத்துல இருந்து வரும், ஒரே கொழும்புல இருந்து வரும். இது வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்க வருவாங்க, அவங்க வந்து நான் எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து எடுத்தாலும் 30 ரூபா தான் எடுக்கிறாங்க. ஒன்று நாங்கள் செய்ய தேவையில்லை, நாங்கள் இருக்க வேண்டியதுதான். அவங்க 5 ரூபாய்க்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி தொகையில் ஏற்றி கூட 30 ரூபா அப்படி கணக்கு போட்டு பெரிய பலன் ஒன்று இல்லை. நாங்கள் விற்கிறதா பெரிய பலன். இப்போ நாங்கள் எங்கள் கடையில் போட்டு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வேண்டியளவுக்கு வாராங்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம். இப்படியெல்லாம் அழிஞ்சு போய் சொல்லி போட்டு வேண்டிய அளவுக்கு சாப்பிடுங்க. அதனால எங்களை கடைக்கு ஒரு மரியாதை. இப்போ இந்த பக்கம் திருவண்ணாமலையில இருந்தீங்கன்னா 100 கடை இல்லை, இப்போ தனியாக ஒரு மேசை அதுக்கு போட்டு
தட்டியும் வச்சு தட்டும் வச்சு தண்ணியும் அங்க பக்கத்துல வச்சு சாப்பிடுறாங்க. அழகா சாப்பிட்டுட்டு போங்க. பாத்தீங்களா ஐயாட கடைக்கு வந்தா உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டு போகலாம், எவ்வளவும் சாப்பிடலாம். ஐயா சொல்றாரு இந்த பறவைகள் எல்லாம் வந்து ஒரே சாப்பிட்டுட்டு போகுது, அப்ப நான் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் தாராளமா வந்தீங்கன்னா ஐயாட பப்பாசி பழம் வேண்டிட்டு வடிவா சாப்பிட்டு இருந்து சாப்பிட்டு வடிவா போகலாம். அந்த மனசு யாருக்கும் வராது. ஐயா பெரிய மனசோட சொல்றேன். அதை விட எங்களோட அப்பாட பேரு மேல அடிச்சு குருகுலம் பழக்கடையில் அடிச்சிருக்கோம். அதனால நல்லா கொடுத்து வாங்கி சாப்பிட்ட ஒரு ஆள் தான் அப்பா. அதை வச்சு நாங்கள் அந்த பேர் சமைச்சு ஆண்டவர் வந்து எல்லா ஆகணும் பொதுமக்கள் எல்லாரும் பண்ணா ரக்கடி பண்ணி போட்டு வந்து இறங்கி இருந்து சாப்பிட்டு தான் போவாங்க. தமிழ்நாடு அங்கிலாந்து கையை காட்டிட்டு உள்ள வந்துருவாங்க. வந்தா நாங்களும் ஸோ மக்களே, இந்த ஐயாட ஷாப் வந்து திருவண்ணாமலையிலிருந்து புல்மூட போற வழியில இறக்கண்டி தாண்டி தான் அந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த வழியில போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஐயாட கடைக்கு ஒரு தடவை போய் பப்பாசி பழம் படியா வெட்டி சாப்பிட்டுட்டு வேண்டிட்டு போங்க. சரி, இந்த பழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வெயிட்குரிய பழம் தான் இது. ஸோ இப்படி பழங்களும் எடுக்கலாம், உங்களுக்கு சின்ன பழங்களும் எடுக்கலாம். சின்ன சைஸ்ல பழங்கள் தேவை வேண்டாம் அதுவும் எடுக்கலாம், இப்படி பெரிய பழங்கள் தேவை வேண்டாம் அதுவும் எடுக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த பழத்துல எந்த விதமான ஒரு டேமேஜுமே இல்லை. இந்த பழம் பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பப்பாசி பழம் மட்டும் புடுங்க போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பப்பாசி பழம் கிட்டத்தட்ட 2 கிலோ 2.5 கிலோ இருக்குது வெயிட். இது எந்த டேமேஜும் இல்லை. இந்த பழத்துல ஃப்ரெஷ்ஷா மரத்திலேயே பழுத்த பழம். நீட்டு பப்பாசியோட போடுகிற மரத்திலேயே பழுத்த பழம். ஸோ இது இது வந்து ரவுண்ட், இது வந்து கொஞ்சம் நீட்டு பப்பாசி. 2 வகையான பப்பாசியும் ஐயாட்ட இருக்குது எடுக்கிறது. நீங்கள் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக ஐயாட வீட்டை பார்க்க தான் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் ஐயாட வீட்டுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ பப்பாசி வியாபாரம் செய்து ஐயா ஒரு வீடு கட்டியிருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்கிறேன்னு சொல்லி இது வந்து ஐயாட ரூம்னு சொல்லிட்டேன். நாங்கள் உள்ளே போக தேவையில்லை, ஐயாட பர்சனல் ரூம் இது. இதுதான் ஐயாட வீடு. ஸோ எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காருன்னு பாருங்கள். வீடு அவ்வளோ வடிவாக இருக்குது. ஸோ உண்மைக்குமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னென்னா ஐயா பப்பாசி பழம் விற்று இப்படி ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். ஏசியும் போட்டிருக்கிறேன். இங்கே ஐயாட சாமி ரூம். இவங்க தான் ஐயாட அம்மா. ஸோ பாத்தீங்களா ஐயாட வீட்டுக்கு ஏசியும் போட்டிருக்கிறேன். ஏசி போட்டு இங்கே ஐயாட வீட்டுக்கு பாத்ரூம் பாருங்க அப்படின்னு சொல்லி செம்மையா பாத்ரூம் எல்லாம் கட்டியிருக்கு. பாத்தீங்களா இதுதான் ஐயாட வீட். இவங்க தான் ஐயாட வைஃப். இவங்க இப்ப முல்லைத்தீவு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னவர் ஐயா. அவங்களும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாத்தீங்களா ஐயாட கடைக்கு வந்தா பப்பாசி பழம் வெட்டி சாப்பிடுறதுக்குண்டே ஐயா ஒரு மேசை போட்டு வச்சிருக்க. தாராளமா வந்து மேசையில குந்தி பப்பாசி பழம் வடிவம் வெட்டி சாப்பிட்டு பப்பாசி பழம் வேண்டிட்டு போகலாம். எல்லாருக்கும் பொதுவான மேசை தான், ஸ்பெஷல் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான மேசை தான். எல்லாரும் வந்தா அநேகமாக நீட்டு குழம்புலாம். சரி ஐயா, நன்றி ஐயா. மீண்டும் வரணும். கட்டாயம் வருவோம். நாங்க இந்தியால பக்கம் போனா கட்டாயம் வருவோம். அதை பைக்லயே போட்டுக்கொள்வோம்.
சரி ஐயா, நன்றி ஐயா. சரி, நாங்க சந்திப்போமா? சரி சந்தியா. இது என்னன்னா எங்களை தொழில் பழகுமே எங்களை அப்பா உங்க அப்பா தானே? ஓ, மாட்டால தான் இருக்கிறது. மாட்டால உங்களுக்கு எங்களை விவசாயத்தை பழக்கினதே அப்பா. உங்களோட அப்பா தான். அப்போட பேர் என்ன? அது குடுக்குலம். குருகுலம் பழக்கடை. குடுக்குலம் பழக்கம். அப்பாட பேரை வச்சு நாங்கள் தொழில் தொடங்கிக்கிறோம். நாங்கள் வரைகிறது இப்ப ஐயாக்கு எத்தனை வயசு ஐயா? ஐயாவுக்கு 76 வயசுலையும் 76 வயசுலையும் ஐயா தனது சொந்த உழைப்புல சொந்த முயற்சியில வாழ்றாரு. உண்மைக்குமே ஐயாவை பாராட்டணும் நாங்க. சந்தோஷம் ஐயா. ஒரு நல்ல அழகான வீடு கட்டி அதை பார்த்து பாப்போம் இருக்கா வருவோம். நல்லா இருக்கு வண்டி சரி, சந்தோஷம் ஐயா. சந்திப்போமா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.